ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா உனைக்கான ஓடோடி வந்துள்ளேன். என் சொற்களை சற்று செவிசாய்த்து கேட்டுவிட்டு செல். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திரு. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிச்சயம் நடக்கும். அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு. நீ எப்போதெல்லாம் தடுமாறி கீழே விழுகிறாயோ அப்போதெல்லாம் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நிச்சயம் வருவேன். நீ கடந்த காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்கு கண்ணீர்தான் வரும். ஆதலால் எதிர்காலத்தை சிறப்பாக்குவது உன் சாயப்பாவின் கடமை. என் குழந்தையே, நீ நடந்து முடிந்ததை எண்ணி கவலைப்படுவதால் நன்மை எதுவும் நடக்காது. இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை. அதை நீ அனுபவி. நல்லதையே நினைத்து நல்லதையே செயல்படுத்து. என் செல்வமே, உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடத்தில் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆதலால் நீ சற்று சிந்தித்து செயல்படு. நீ செல்லும் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்து பயணம் செய். உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்போதும் வருவேன். நீ வாழும் காலமானது சிறிதுதான். ஆதலால் முடிந்தவரை நேரத்தை வீணாக்காதே. வெற்றி தொலைவு என்பதால் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. முயற்சி என்ற ஒன்றே உன் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும். உனக்கான இலக்கை நீ நிர்ணயம் செய். அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய். பயணத்தின் போது நீ வேகத்தோடு செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் விவேகத்துடனும் செயல்படுவது அவசியம். என் அன்பு குழந்தையே, உன்னை புரிந்தவர்களுக்கு நீ நல்ல பதிலாயிரு. உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு. நீ உன் வாழ்வில் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமை மட்டும் போதாது. அதைவிட மன வலிமை முக்கியம். இதை நீ சற்று புரிந்து செயல்படு. என் அன்பு குழந்தையே, நீ நேற்றைய தோல்வியை நினைத்து வருந்தும் நேரத்தில் இன்றைய வெற்றியை இழந்து விடுவாய். ஆதலால் கடந்து சென்ற பாதையை மறந்துவிட்டு இனி கடக்கவிருக்கும் பாதையை நினைவில் கொள். உன் முயற்சிகள் உன்னை பலமுறை கைவிடலாம். ஆனால் நீ ஒருபோதும் உன் முயற்சியை கைவிடக்கூடாது. நீ பெறுகின்ற வெற்றியானது உன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்யும். ஆனால் உன் தோல்வியோ எல்லோரையும் உனக்கு அறிமுகம் செய்யும். தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மேலானது. என் குழந்தையே, காண்பது கானல் நீர் என்று தெரிந்த பிறகும் கண்ணீர் எதற்கு? எதுவாக இருப்பினும் கடந்து செல். நீ நேசிக்கும் சிலர் யாரோ சிலரால் வெறுக்கப்படலாம். நீ வெறுக்கும் சிலர் யாரோ பலரால் நேசிக்கவும் படலாம். இங்கு யாரும் எல்லோரையும் நேசிப்பதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. இதை சற்று புரிந்து செயல்படு. மகிழ்ச்சி உண்டாகும். உன்னை தள்ளி விடுவது யாராக இருந்தாலும் தட்டி கொடுப்பது மட்டும் நீயாக இரு என் செல்வமே. வருடங்கள் மாறினால் வாழ்க்கை எதுவும் மாறாது. உன் விடாமுயற்சியினாலே உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும். விடாமுயற்சி என்னும் ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் உன்வசமே. ஆதலால் உன் விடாமுயற்சியை கைவிடாது நிச்சயம் போராடு. வெற்றி கிடைக்கும். நீ மலையை கண்டதும் ஓடி ஒளியும் காகமாக இருக்காமல் மலை மேகத்தை தாண்டி பறக்கும் கழுகாக இரு. உன்னை நீ நிரூபிக்கும் வரை ஊமையாக இரு. சிலர் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்வார்கள். அனைத்தையும் கடந்து செல். புலம்புவதால் வருந்துவதால் உன் சூழல் எப்போதும் மாறாது. கடுமையாக உழைத்தால் மட்டுமே உன் சூழல் மாறும். வண்ணத்தை வைத்து மனிதர்களை ஒருபோதும் தீர்மானிக்காதே. வாழ்வின் அடிப்படை வண்ணத்தில் அல்ல, அவர்களின் எண்ணத்தில் உண்டு. என் குழந்தையே, எய்த அம்பும் இழந்த நாட்களும் ஒன்றுதான். அது எப்போதும் திரும்பி வராது. அதனால் நீ இருக்கும் நாட்களை சரியாக பயன்படுத்திக்கொள். நீ 1000 விருப்பங்கள் கொண்டிருக்கலாம். ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை.
ஆதலால் நீ எதற்கும் தயாராகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இரு. நீ எவ்வளவு ஒதுங்கினாலும் எங்கு சென்று பதுங்கினாலும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். குழந்தையே, நீ எந்த முயற்சி செய்தாலும் உன் சாயப்பா உன்னுடனே இருப்பேன். உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். என் சொற்களின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகு. இது உன் சாயப்பாவின் உண்மையான வாக்கு. ஜெய் சாய்ராம்.